எங்களது யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். அஹ், இன்றைய தினத்தில் நாங்கள் ஓய்வூதியம் பெற்றிருக்கின்ற மற்றும் அரசு சேவையிலிருந்து ஓய்வூதியம் பெற இருக்கின்ற இந்த ஓய்வூதிய விடயங்கள் தொடர்பாக ஆராய்கின்ற அனைவருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், வரவு செலவு திட்டம் 2025 அரசு ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய கைகளுக்கு கிடைக்கின்ற தொகை எவ்வாறு இருப்பினும் அவர்களுடைய அடிப்படை சம்பளமானது அஹ், பாரிய அளவில் அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக பல வருடங்கள் உதாரணமாக ஒரு 10 வருடங்களுக்கு மேற்பட்ட சேவை காலத்தை கொண்டிருக்கின்ற அரச ஊழியர்களுக்கு கணிசமான அளவில் அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டது. இந்த அடிப்படை சம்பளத்திலான அதிகரிப்பு நிச்சயமாக ஓய்வூதியத்தில் தாக்கம் செலுத்தும் என்பதை என்னுடைய பல வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இன்றைய தினத்திலும் இது சம்பந்தமான ஒரு தகவலோடு நாங்கள் இந்த ஓய்வூதியம் பெற்றிருக்கின்றவர்கள் வரவு செலவு திட்டம் 2025 படி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் எவை என்பது சம்பந்தமாக அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நலன்கள் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பான சுற்றறிக்கை தயாரிப்பில் இருப்பதாக அறிய முடிகிறது. அது நிச்சயமாக மே மாத அளவில் நிச்சயமாக அது வெளியிடப்படும். இது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக ஓய்வூதியம் பெற்றவர்கள் தொடர்பான நலன் ஓய்வூதியம் பெற்றவர்களுடைய நலன்சார் சங்கங்கள் அமைப்புகள் தொடர்ச்சியாக அரசாங்கத்துடன் கலந்துரையாடி வருவதாக அறிய முடிகிறது. ஓய்வூதியம் பெற்றிருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த சங்கங்களோடு தொடர்புகளை பேணி நீங்கள் உங்களுடைய காலத்தில் அல்லது உங்களுடைய சேவை சார்பாக இருக்கின்ற ஓய்வூதிய பிரச்சனைகளை அவர்களூடாக அரசாங்கத்துக்கு நீங்க தெளிவுபடுத்துகின்ற போது நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் வர இருக்கின்ற சுற்றின் ரூபத்தில் நிவாரணம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எங்களுடைய சேனலை பொறுத்தவரையில் ஓய்வூதிய நலன்கள் சார்பான தனியான ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று காணப்படுகிறது. நீங்கள் அந்த பிளேலிஸ்டை பார்வையிடுகின்ற போது நிச்சயமாக உங்களுக்கு தேவையான பல தகவல்களை அந்த பிளேலிஸ்டில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் அல்லது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குமாக இருந்தால் அவற்றை ஏனையோரும் பயன்பெறும் விதமாக அவற்றை பகிர்வதோடு வீடியோக்களுக்கு லைக் செய்யுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனவே நாங்கள் பார்ப்போம். ஒரு அட்டவணையை நான் உதாரணமாக எடுத்திருக்கின்றேன். ஒரு பேசிக் சேலரியை நான் உதாரணமாக எடுத்திருக்கின்றேன். வரவு செலவு திட்டம் 2025 ஓய்வூதிய கொடுப்பனவை மாற்றிய விதம் என்ற ஒரு தலைப்பை நான் இட்டிருக்கின்றேன். இதன்படி பார்க்கும்போது பேசிக் சேலரி 2024 12/31 52,765 ரூபாய் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவர் அந்த திகதியில் ஓய்வு பெற்றிருந்தால் அவருக்கு 85% முழு பென்ஷன் கிடைக்கும் என்ற ஒரு அனுமானத்துல நான் எடுத்திருக்கிறேன். அப்ப அவருக்கு 44,850 ரூபாய் பென்ஷன் ஒன்று கிடைக்கும். அதாவது பணிக்கொடை பெற்றுக்கொள்ளாது, அதாவது அன்ரிடியூஸ்ட். ஓகே, அதான் அந்த ரிடியூஸ் அன்ரிடியூஸ்க்கும் பலர் விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பணிக்கொடை பெற்றுக்கொள்ளாமல் முழு பென்ஷனையும் ஒருத்தர் பெற்றுக்கொள்வாராக இருந்தால் அதை நாங்க அன்ரிடியூஸ்ட் பென்ஷன் பெர்சன்டேஜ் அண்ட் அன்ரிடியூஸ்ட் பென்ஷன் அமௌண்ட் என்று சொல்லுவோம். ஓகே, எனவே 44,850 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அதே நபர், அதே சேவையைச் சேர்ந்தவர் இந்த திகதியில், உதாரணத்துக்கு நான் எடுத்தேன், 2025 மே மாதம் 5ஆம் திகதி அளவில் அவர் பென்ஷன் எடுப்பாராக இருந்தால் அவருக்கு அந்த சேவையில அந்த படிநிலையில 2027 ஜனவரி 1 கிடைக்க இருக்கிற 91,380 ரூபாய் அந்த பேசிக்கு 185% பென்ஷன் அவருக்கு கிடைக்கும். அதாவது 77,673 ரூபாய் பென்ஷன் தொகை ஒன்று கிடைக்கும். இது நான் அனுமானமாக உதாரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு கணிப்பு.
ரைட். இதை பார்க்கும்போது 44,850 ரூபா தான் அந்த டைம்ல அவர் ஓய்வு பெற்றிருந்தால் அவருக்கு கிடைத்திருக்கும். ஆனால் ஒரு குறுகிய காலத்தில அவர் அ 77,673 ரூபா வரை அவருடைய பென்ஷன் அமௌண்ட்டை, அதுவும் அன்ரிடியூஸ்ட் தான். நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், டேபிள்களுக்கு தலைப்படம் இட்டிருக்கிறேன். அன்ரிடியூஸ்ட், அதாவது பணிக்கொடை எடுக்காத போது அவருக்கு 77,673 ரூபா பென்ஷன் அமௌண்ட் ஒன்று கிடைக்கும். இது இந்த பேசிக்கை விட அதிகம் என்பதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். அவர் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருந்த பேசிக் சேலரியை விட அதிகரித்த தொகையாக இருப்பதோடு 32,000க்கு மேற்பட்ட அளவிலான பென்ஷன் தொகையில் ஒரு டிஃபரண்ட் ஒன்று இருப்பதை நீங்க தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வரவு செலவு திட்டமானது எந்த அளவு பென்ஷன், அதாவது ஓய்வூதியம் பெற இருக்கின்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தது என்பதை உங்களுக்கு தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். இந்த இதுக்கு ஒப்பான விதத்தில், அதாவது அரசு ஊழியர்களுக்கு எவ்வாறு அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டதோ அதுக்கு நிகரான ஒரு பென்ஷன் நலன்களை பெற்றுக் கொடுக்க போவதாக அரசாங்கம் கூறி வருகிறது. சுற்று நிருபம் வரட்டும், நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அதில் எந்தெந்த காலத்துல ஓய்வு பெற்றவர்களுக்கு எப்படியான நலன்கள் அவர்கள் பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் அந்தந்த சந்தர்ப்பம், அதாவது சர்க்குலர் வந்தவுடனே எங்களுக்கு தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நலன்கள் கிடைக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. எனவே அந்த சர்க்குலர் அவுட் ஆகணுடனே உங்களுக்கு நான் நிச்சயமாக அவற்றுடைய பகுப்பாய்வு உட்பட எந்த காலத்தினருக்கு எப்படியான பலன்கள் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய இந்த தகவலானது உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே நீங்கள் லைக் செய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.